சென்னை வடபழனியில் சரவணபவன் ஹோட்டலில் பணிபுரிந்து விலகிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிலுவை ஊதியம் மற்றும் பணிக்கொடையை உடனே வழங்க வேண்டும், ஊழியர்களிடம் பிடித்தம் செய்த PF தொகையை வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் உடனடியாக செலுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சம்பளம் சரியா போடுறது இல்ல, PF போடுறது கிடையாது, லீவ் கேட்டாலும் லீவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்களால என்ன பண்ண முடியும் பண்ணுங்கன்றாங்க. மாசம் 5000 ரூபாய் போட்டா போதுமா சார்? எங்களுக்கு சொல்லுங்க, மாசம் 5000 ரூபாய் 3000 ரூபாய் 2000 ரூபாய் போடுறாங்க, அது போதுமா? எங்களுக்கு குடும்பம் நடத்த முடியுமா? விக்கிற விலைவாசி எப்படி இருக்கு எங்களுக்கு? எங்க அம்மா அப்பா கூட கிடையாது. நான் யாருக்கிட்ட போய் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. ஓனர் வர கேட்கணும்னா ஓனர் கிட்ட எங்களுக்கு அனுமதியே கிடையாது. அப்ப நாங்க நடுப்புற இருக்கிறவங்க இதோ தரோம் அதோ தரோம் வரோம் செய்யுங்க வேலைன்றாங்க. வேலை மட்டும் வாங்குறாங்க, ஆனா காசு மட்டும் தர மாட்டேன்றாங்க. எனக்கு 32,16,000 எனக்கு காசு தரணும். 2 வருஷமா நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேன். இதான் என்னோட பெண்டிங் சம்பளம். இந்த தரம்பா அப்படின்னு சொல்லி என்ன அலைய விட்டுட்டே இருக்கிறாங்க சார். எனக்கு நான் சொத்து கேட்கல. 31 வருஷமா என்ன வேலை பார்க்கறேன். எனக்கு பங்கு கொடுங்கன்னு கேட்கல. உழைச்ச காசை தான் நான் கேட்கறேன். சென்னை தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் மெப்ஸ் சிறப்பு பொருளாதார மண்டல ஏற்றுமதி வளாகம் 43ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. தற்போது இந்த வளாகம் இந்தியாவில் உள்ள பிற ஏற்றுமதி வளாகங்களை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்திருப்பதாக மெப்ஸ் மேம்பாட்டு ஆணையர் அலெக்ஸ் பால் மேனன் தெரிவித்துள்ளார். இதுவரை 83,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் மட்டும் நாங்கள் 2025-26 2.2 லட்சம் கோடி எக்ஸ்போர்ட்ஸ் இந்த ஜோன் மூலமா பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 6.26 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இந்த ஜோன்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1050 யூனிட்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 83,000 கோடி மதிப்புள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த ஜோனுக்குள்ள வந்திருக்குது.